இன்னைக்குரிய டிவோஷன் நற்கிரியை எபேசியர் 2:10. நம்மள படைச்ச ஆண்டவர் நம்ம குறித்து ஒரு பர்பஸ் எல்லாருக்கும் வச்சிருக்காரு. அந்த நோக்கத்தை செயல்படுத்த ஒரு பிளானும் வச்சிருப்பாரு. நெறி கெட்டு வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களை சீர்படுத்த கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. ராஜாவோட கட்டளையின் காரணமா மோசே பிறந்த உடனே மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்தான். ஆனாலும் கட்டளைய மீறி மோசேயோட பேரண்ட்ஸ் 3 மாதம் அவனை மறைத்து வைத்து வளர்த்து வந்தாங்க. பின்னாடி ஒரு நைல் நதியில நாணல் பெட்டியில வைத்து நதியில விட்டாங்க. கொல்லப்பட வேண்டிய மோசே கட்டளை பிறந்த அதே அரண்மனையில அந்த இளவரசியின் மகனாக வளர்க்கப்பட்டான். பின்னாட்கள்ல எகிப்தில் அடிமையாக வாழ்ந்த மக்களை விடுவித்து கானான் தேசத்துக்கு வழி நடத்துற ஒரு தலைவனா கர்த்தர் அவனுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. இதே மாதிரி எஸ்தர் யூத குலத்தை சேர்ந்த ஒரு அடிமை பெண். பர்ஷியால அவளுக்கு ஏன் ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டுச்சுன்னு யோசித்து பாருங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஆமான் என்னும் யூதர்களின் சத்துரு யூத மக்களை அழிக்க சூசான் அரண்மனையிலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட அரசனுடைய கையெழுத்தை வாங்கிட்டு வரான். ஆனா ராஜஸ்திரியா இருந்த எஸ்தர் தன்னுடைய ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் ஞானமா அரசன்ட்ட எப்படி பேசணும்னு பேசுகிற தேவ ஞானத்தோடு அந்த அரச கட்டளைய யூதர்கள் அழிக்கும்படி பிறப்பிக்கப்பட்ட அந்த கட்டளைய அதே இடத்துல யூதர்களை அழிவினின்று காப்பாற்றபடி ஒரு கட்டளை பிறப்பிக்க மாதிரி எஸ்தர் மூலமா ஆண்டவர் பண்ணாரு. இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் பைபிள் காலத்துல மட்டும்தான் நடந்துச்சா, அதுக்கப்புறம் நடக்காதா, அது முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இல்ல. டாக்டர் கெய்ம் வெய்ஸ்மேன் அப்படிங்கிறவரு ஒரு ஜூ, அவர் ஒரு சயின்டிஸ்ட். இவர் இங்கிலாந்துல வாழ்ந்துட்டு வராரு. நம்ம கார்ன் வகையில மேஸ் அப்படிங்கிற ஒரு தானியத்துல இருந்து அசிட்டோன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் கண்டுபிடிக்க ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்காரு. இந்த கெமிக்கல் கப்பல்கள்ல பொருத்தப்பட்டிருக்கும். துப்பாக்கிகள், பீரங்கிகள் போன்றவை தயாரிக்கவும் இது ரொம்ப அவசியம். இதுல இருந்து அந்த கன் பவுடர் மூலமா தயாரிப்பாங்களாம். 1914ல முதலாம் உலக போர் ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்குது. அப்ப ஒரு மரத்துல இருந்து அசிட்டோன் தயாரிக்கப்பட்டுட்டு இருந்துச்சு. வார் காரணமா அந்த மரம் வளர முடியல. அதனால இங்கிலாந்து தோல்வி அடையும் நிலைக்குள்ளாகுது, அவங்களுக்கு போதுமான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாதனால. அப்ப டாக்டர் கெய்ம் தனது போதுமான அளவு தனக்கு அந்த சோளத்தை சேகரித்து கொடுத்தாங்கன்னா அசிட்டோனை அதுல இருந்து தயாரித்து தருவதா ஒரு வாக்கு தராரு. அப்படி அவங்க கொடுத்தாங்க. உடனே அவர் அதுல இருந்து அந்த மருந்தை தயாரித்து அந்த கன் பவுடரை கொடுக்கிறாரு. இங்கிலாந்து யுத்தத்துல அந்த வேர்ல்டு வார்ல வெற்றி பெறுது. இங்கிலாந்து அரசு இதுக்கு இவருக்கு ஏதாவது ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும்னு விரும்பி அவர்கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு. உடனே அவர் சொல்றாரு, பாலஸ்தீன் தேசத்துல என் யூத மக்கள் குடியேற நீங்க அனுமதி தரணும்னு கேக்குறாரு. வைசா டர்க்கி கிட்ட பாலஸ்தீன் அப்ப இருந்திருக்கு. அப்போ இங்கிலாந்து வசம் வருது. இந்த வாருக்கு அப்புறம் இங்கிலாந்து யூத மக்களை அங்க குடியேற பெர்மிஷன் தந்துடுறாங்க. இன்றும் நம்மளுடைய கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் பார்லிமெண்ட், பெரிய பெரிய ஸ்டேட் கவர்மெண்ட் போஸ்ட்ல, பெரிய போஸ்ட்ல, அரசு பணியில, உயர் பதவியில இருக்கிற ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறாங்க. ஆனா நம்ம அந்த இடத்துல இருந்து கொண்டு ஆண்டவருக்காக, நம்ம கிறிஸ்தவர்களுக்காக ஏதாவது பண்ண முன்வரமான்னு யோசித்து பாருங்க. ஒருவேளை நீங்க அப்படி ஒரு நல்ல போஸ்ட்ல இருந்து உங்களால உங்க மக்களை காப்பாற்ற முடியறப்ப ஏன் தயங்குறீங்க? இந்த மாதிரி ஒரு ராஜ மேன்மையை ஆண்டவர் தந்ததை நற்கிரியை செய்ய உதவுங்க. ஆமேன்.